வருடங்களுக்கு முன்பு காட்டிற்குள் புதையலை தேடிச் செல்லும் 4 இளைஞர்கள் சந்தித்த விபரீதம். டேய், நடுக்காட்டுக்குள்ள வந்து என்னடா பண்றீங்க? என்னன்னு தெரியலடா. இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் அடிச்சிடணும். அதுக்காகத்தான் நீ கட்டுக்கட்டா பணம் வாங்கியிருக்கிற. அங்க பாருங்கடா. என்னடா 2 எலும்பு கூட பேசிட்டு இருக்கு? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் அடிச்சிடறோம் பாஸ். வாங்க இங்க போய் பார்க்கலாம். இங்கேயா இருங்க. ஜாக்கிரதையா இரு. எல்லாத்தையும் அடிச்சிடணும். என்னடா பேசுது? நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? வாயை மூடிட்டு பாருங்கடா. டேய், எங்களை விட்டு என்ன எஸ்கேப் ஆக பாத்தியா? சரிடா, நீங்க ஏன்டா ஓடி வரீங்க? 2 பாத்துருச்சுடா, துரத்திட்டு வருது, அதானே ஓடி வந்தோம். ஏன் வருதுடா, வாங்கடா ஓடா. நாம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க நினைக்கிறது தப்புடா. அங்க பாடலா வருது, ஓடுங்கடா. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. சும்மா பறந்து பறந்து வந்து அடிப்பேன். அதான்டா டேய். இப்பதான் ஒரு வழியா தப்பிச்சிருக்க மச்சி. வா, இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு மச்சான். நீ தான் நல்ல டான்ஸ் ஆடுற மச்சான். இப்பதான் ஒரு பெரிய ஆபத்துல தப்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள உங்களுக்கு கிளுகிளுப்பு கேக்குதா? மச்சான் அவன் கிடக்குறான் மச்சான், நீ போய் ஆடுறான் மச்சான். நானும் வந்து அதை ஆடிட்டு இருக்குதுடா. எங்கடா ஓடுறீங்க? டேய், இப்படியே எத்தனை நேரம் தான் ஓடிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த கதையை நான் முடிக்கண்டா. அடைச்சி உட்காரு. நம்ம கிட்டே ஒரு ஆயுதம் இல்லை, நீ போய் ஒழிக்க போற. மச்சான் எங்கிட்ட இருக்கு மச்சான். என்னது? இதோ இதை வச்சுதான்டா. இதை வச்சு மனுஷனை பிளேடு போட்டாவே சீக்கிரம் சாக மாட்டான். அதுக்கு 4 எலும்பு தான் இருக்குது. அடைச்சி உட்காரு. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு.
நம்ம எல்லாம் அதோட துணிஞ்சு சண்டை போடணும். அந்த வழி விட்டா ஒரு வழி இல்லை. மச்சாங்க வாங்கல, ஒரு எலும்பு கூட ஒரு எலும்பு அடிக்குது பத்தியா? ஐயோ